வணக்கம். உங்க பிசினஸ் ஹெல்த் செக் பண்ண ஒரு செக்லிஸ்ட் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, அதை விட முக்கியமா அந்த செக்லிஸ்ட ஒரு டயக்னோஸ்டிக் டூலா மாத்தி உங்க பிசினஸோட ஆணிவேர்ல இருக்கிற பிரச்சனையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க பிசினஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அதாவது வளர்ச்சி நின்னு போன மாதிரி, டீம்ல இருக்கிறவங்க சோர்வா இருக்கிற மாதிரி. இதெல்லாம் வெளியே தெரிகிற அறிகுறிகள் தான். ஆனா உண்மையான நோய் உள்ளுக்குள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சவாலே. அதனால இனிமே மேலோட்டமா அறிகுறிகளுக்கு மருந்து போடுறத விட்டுட்டு ஒரு டாக்டர் மாதிரி உள்ள இறங்கி என்னதான் பிரச்சனைன்னு ஆழமா ஆராயலாம் வாங்க. இந்த டயக்னாஸ்டிக் பயணத்தை நாம ஒன்னா ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு டயக்னாசிஸ்லயும் முதல் படி அறிகுறிகளை சரியா கவனிக்கிறது தான். ஏதோ தப்பா போயிட்டு இருக்குன்னு நம்மள எச்சரிக்கை பண்ற முதல் அலாமே இதுதான். இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த லிஸ்ட் கொஞ்சம் பாருங்க. உங்க ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு செட் ஆகலையா? இல்ல புது கஸ்டமர்ஸ் வரமாட்டேங்கிறாங்களா? ஆஃபீஸ்ல ஆட்கள் அடிக்கடி வேலையை விட்டு போறாங்களா? இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பொருந்துனா கூட பிரச்சனை வெளியில இல்ல, உங்க பிசினஸ் மாடலோட அடிப்படையிலே இருக்குன்னு அர்த்தம். வெறும் அறிகுறிகளை வச்சு மட்டும் ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அதனால அடுத்ததா நாம பிசினஸோட வைட்டல்ஸ் செக் பண்ண போறோம். அதாவது நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போறோம். இதத்தான் நாம முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் இல்லனா சிம்பிளா KPIsன்னு சொல்றோம். இந்த டேபிள பாருங்க. இதுதான் உங்க பிசினஸோட ரிப்போர்ட் கார்டு. நம்ம டார்கெட் வச்சது எங்க, ஆனா நிஜத்துல நிக்கிறது எங்கன்னு இந்த கேப் நமக்கு தெளிவா காட்டுது. அதை விட முக்கியம் இந்த ட்ரெண்ட். நிலைமை ஒரே இடத்துல நிக்குதா இல்ல இன்னும் மோசமாக்கிட்டே போகுதாங்கிறத இந்த ட்ரெண்ட் தான் நமக்கு போட்டு கொடுக்கும். இந்த பார் சார்ட் அந்த டேபிளோட கதையை நமக்கு ஒரு படமாவே காட்டுது. பாருங்க, கஸ்டமர் ரிட்டென்ஷன்ல 80% நம்ம இலக்கு, ஆனா நம்ம நிக்கிறது 65%ல. இந்த 15% கேப் சும்மா ஒரு நம்பர் கிடையாது. நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸை நம்மால திருப்திப்படுத்த முடியல, அதனால அவங்க நம்மளை விட்டு போயிட்டு இருக்காங்கிறதுக்கான நேரடி ஆதாரம் இது. இது ஒரு பெரிய ரெட் சிக்னல். சரி, நம்பர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அதுதான் உங்க கஸ்டமர்ஸ் சொல்றது. டேட்டாவை விட சில சமயம் அவங்க சொல்ற ஒரு வரி நமக்கு பெரிய உண்மையை உணர்த்தும். ஏன்னா உங்க பிசினஸ நேரடியா அனுபவிக்கிறவங்க அவங்க தானே, இல்லையா? நீங்க பாருங்க, இந்த ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் எவ்ளோ பவர்ஃபுல்னு. கான்செப்ட் சூப்பர், ஆனா உங்க சப்போர்ட் டீம் கிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்குது. இது வெறும் ஒரு புகார் இல்ல, உங்க ஆபரேஷன்ஸ்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்குன்னு இது அப்பட்டமா காட்டுது. இந்த சார்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கஸ்டமர்ஸ் எங்க அவங்களோட கோபத்தையோ குறைகளையோ கொட்டுறாங்கன்னு தான். பாதிக்கு மேல, அதாவது 55% புகார்கள் சப்போர்ட் டிக்கெட்ஸ் மூலமா வருதுன்னா உங்க கவனம் அங்கதான் முதல்ல இருக்கணும்னு அர்த்தம். சோஷியல் மீடியாக்கு போறதுக்கு முன்னாடியே இங்கேயே பிரச்சனையை சரி பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நம்ம பிசினஸோட நம்பர்ஸை பார்த்தோம், கஸ்டமர்ஸ் சொல்றதையும் கேட்டோம். ஆனா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா எந்த பிசினஸும் ஒரு தீவு மாதிரி தனியா இயங்க முடியாது. வெளியுலக தாக்கம் கண்டிப்பா இருக்கும். இந்த இடத்துல நாம கொஞ்சம் ஈகோவை ஓரமா வச்சுட்டு உண்மைய பேசணும். நம்ம போட்டியாளர்கள் நம்மள விட எதுல பெட்டரா இருக்காங்க, அவங்களோட பலம், நம்ம பலவீனத்தை எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு யோசிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்டி மட்டும் இல்ல, புது டெக்னாலஜி, கஸ்டமரோட பழக்க வழக்கங்கள்ல மாற்றம், பொருளாதார மாற்றங்கள்னு பெரிய புயல்களும் நம்மள சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த புயல்களை தாங்கி நிக்கிற அளவுக்கு நம்ம பிசினஸ் மாடல் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நம்ம கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட எல்லா தகவலும் இருக்கு. பிசினஸோட இன்டர்னல் டேட்டா, கஸ்டமர் ஃபீட்பேக், அப்புறம் மார்க்கெட் நிலவரம்னு எல்லாமே. இப்போ இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து பிரச்சனையோட உண்மையான பேர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபனல் மாதிரி தான் நம்ம அணுகுமுறையும் இருக்கணும். மேலோட்டமா தெரியற பல அறிகுறிகள்ல ஆரம்பிச்சு டேட்டா, ஃபீட்பேக், மார்க்கெட்னு ஒவ்வொரு லேயரா வடிகட்டி கடைசியா ஆணிவேர்ல இருக்கிற அந்த ஒரே ஒரு பிரச்சனையில வந்து நிக்கணும். இதுல யூகத்துக்கு இடமே இல்ல, எல்லாமே ஆதாரம் மட்டுமே. அப்போ மூல காரணம்னா என்ன? சிம்பிளா சொல்றேன். ஒரு மரத்தோட இலைகள் எல்லாம் பழுத்து போகுதுன்னா நாம இலைகளுக்கு மருந்தடிக்க மாட்டோம், வேர்ல என்ன பிரச்சனைன்னு பாப்போம் இல்லையா? அது மாதிரிதான் நாம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஒரு மூல காரணத்தை. அதை சரி செஞ்சா போதும், மத்த எல்லா அறிகுறிகளும் தானா மறைஞ்சிடும். பொதுவா எல்லா ஆதாரங்களையும் சேர்த்து பார்க்கும்போது பிரச்சனை இந்த 3ல ஒன்னாதான் இருக்கும். 1, நீங்க கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு சரியா புரிஞ்சுக்கல. 2, உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியல. இல்லனா 3, மார்க்கெட் மாறினதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறல. யோசிச்சு பாருங்க, உங்க பிரச்சனை இதுல எது? நோயை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? அதுக்கு வைத்தியம் வேண்டாமா? அதனால அடுத்ததா நம்ம குணப்படுத்துறதுக்கான வழிய பார்க்க போறோம். ஒருவேளை எதையுமே செய்யாம விட்டா என்ன ஆகும்? ஒரு பெரிய மாற்றத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களாங்கிற கேள்விகளுக்கு இப்போ பதில் தேடலாம். பிரச்சனைய சரி செய்யாம அப்படியே விட்டா பண நஷ்டம் மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. அதைவிட பெரிய ஆபத்து, பல வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன உங்க பிராண்டோட நல்ல பெயரு கெட்டு போறதுதான்.
காசு கூட ஒருவேளை திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனா போன பேரை திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை, அதாவது ஒரு பிவிட் செய்ய உங்க நிறுவனம் தயாரா? ஏன்னா பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிற தைரியம் இருந்தாதான் அதை சரி செய்யறதுக்கான முதல் அடியை நம்ம எடுத்து வைக்க முடியும். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க மட்டும் முடிவு செஞ்சா பத்தாது. உங்க டீம், உங்க பார்ட்னர்ஸ், இன்வெஸ்டர்ஸ்னு எல்லாரும் அந்த பிரச்சனைய முழுசா ஏத்துக்கணும். எல்லாரும் ஒரே பக்கத்துல இருந்தாதான் அடுத்த கட்டத்துக்கான வழிகளை தேட முடியும். இந்த செக்லிஸ்ட ஒருமுறை பாருங்க. ஆக இறுதியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான்: நம்ம பிசினஸ் மாடல்ல இருக்கிற எந்த அடிப்படை பலவீனம் நம்மள வளர விடாம தடுக்குது? அத வச்சே எப்படி ஒரு புதிய வலிமையான பாதையை உருவாக்க முடியும்? இந்த ஆய்வுங்கிறது முடிஞ்சு போன கதைய பத்தி பேசுறதுக்கு இல்ல. இது உங்க எதிர்கால வெற்றிக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுறதுக்கான ஒரு வழிகாட்டி.